அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே அந்த புல்வெளி இருக்கிற மாதிரி நீட்டுக்கு அவ்வளோ அந்த கோயிலே அப்படியே நீட்டு பார்க்க நல்லா இருக்குது. இங்கே வேற ஒரே மாடி விழுண்டாக்கு கோவாலாம் அப்படி எப்படிங்க அப்படி இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு அறுவடை செஞ்சுட்டாங்க போட இருக்குது. ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டு போட்டாங்க. காய்ச்சி தொங்குது. இப்போ தான் நான் ஆரம்பம் நினைக்கிறேன். அப்படி ஒரே கொடியிலேயே நிறைய அப்படியே தொங்குது. பூக்கு தானே? ரைட். ஏற்கனவே பிடிங்கி எடுத்து போட மிளகாய் கொஞ்சம் அப்படியோ மழை வந்து இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து அப்படியே ஒன்று ஒன்றா சேருது. இதெல்லாம் சைட்டாலையும் பிடிங்கி விற்பாங்க. முத்திட்டு இங்கே பாருங்க, நல்ல முத்திர நிலைமைக்கு வந்துட்டு. ஏன்னா இந்த நல்ல கிழங்கு வரும், வெண்ணில கிழங்கு, சூப்பர் கிழங்கு எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட 2-2.5 அடி நீளத்துக்கு கிடக்கு பாருங்க. நீட்டுக்கு அப்படியே இந்த கோவா தோட்டம் தான் கிடக்குது. மறையிற டைமில் நல்ல இதமான காற்றோட அப்படி எங்கட ஊரில் இருக்கிற ஒரு பிரதேசத்தை அப்படி சுற்றி பார்க்க அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து உண்மையிலேயே அவ்வளவு என்ன சொல்கிறோம், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த உயரமே வந்து கிட்டத்தட்ட 6 அடி தான் உயரம். ஆனால் வாழைக்குலை பெருசு பாருங்கள். சின்ன பிள்ளைகள் இந்த பம்பஸ்கள் எல்லாம் பாருங்கள் இப்படி எல்லாம் சிதறப்பே கிடக்குன்னு பாருங்கள். நான் இதெல்லாம் போயிட்டு வாரோம், ஆனால் யாருமே வந்து ஒரு திருந்துற மாதிரி தெரியல. பக்கத்தில் இந்த குப்பை கிடங்கு இருக்குது, இங்கே கொண்டு வந்து போடலாம். இதுதான் குப்பை கிடங்கு. இந்த குப்பையில் கொண்டு வந்து கொட்டுறதால இன்றைய நாளில் இந்த வைரவ சூலம் வந்து வைக்கப்பட்டிருக்குது. இதை இன்றைக்கு உலகம் பிடிங்கி வச்சுக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பசுமையான ஒரு இடத்துல நிற்கிறேன். குறிப்பாக எங்களுடைய இனிவில் நான் வாழ்கின்ற மண் இனிவில் பகுதியில் நிற்கிறேன். இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு வந்து இனிவில்ல நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. இருந்தாலும் இனிவில்ல வந்து விவசாய நிலங்கள் வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த கேரட்டு, பீட்ரூட், கோவா அதிகமாக இப்போ வந்து புகையிலைகள் வந்து அதிகமாக வந்து பயிரிடப்பட்டிருக்கிறது. இந்த பணப்பயிர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பயிர்கள் எல்லாமே வந்து இப்போ அறுவடைக்கு வந்து தயாராக இருக்கின்றது. இனிவில் பகுதியில் இனிவில் மக்கள் விவசாயிகள் வந்து எப்படி வந்து இந்த பயிற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க, இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்குது, இப்போ என்ன நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுறாங்கன்னு சொல்லி இந்த எங்களுடைய இனிவில் கிராமத்தில் இருக்கின்ற விவசாய நிலங்களை வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காட்டலாம் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி நான் வித்தியாசமான காணொலிகள் எல்லாமே வந்து போடுவேன். இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அங்களப்பா, இனிவில் இருக்கிற அங்களப்பாய் பகுதியில் வந்து நிற்கிறேன். இதில் பாருங்கள், தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதிகள் முழுவதுமே விவசாய நிலங்கள்லாம் வந்து காணப்படுது. இதில் பாருங்கள் நிறைய வாழைத்தோட்டம் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ வாழை கண்டு பாருங்கள். இந்த மாலை நேரத்தில் அந்த நல்ல காற்றடிக்குது, சும்மா ஜில்லுன்னு இருக்குது நல்ல காற்று. இந்த பகுதியில் பாருங்கள் முழுக்க வாழைத்தோட்டம் சரியா. இங்கே பாருங்கள் முழுக்க இந்த நிலமெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உழுது விட்டுருக்கு. இதெல்லாமே தட்டி பிறகு இதிலையும் வந்து விவசாய நிலங்கள்லாம் வந்து செய்வாங்க. இங்கே பாருங்கள் பொயில பணப்பயிர்னு சொல்லுவாங்க. பொயில இந்த பொயில தோட்டத்துக்கு நடுவுக்கே ஒரு பாருங்கள் ஒரு வீடு உண்டு. இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சுக்கணும். அந்த அளவுக்கு வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாலை பொழுதில் இந்த இடங்கள் எல்லாம் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறது. இந்த இலையெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மேலெல்லாம் முறிச்சு விட்டுருக்காங்க பாருங்கள். இந்த இலையெல்லாம் முறிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாமே முத்தும் இல்லை, இதெல்லாம் இன்னும் முத்த கிடக்கு இந்த பகுதிகளில். நல்ல அழகாக இருக்குது இந்த இடம். அப்படியே பச்சை பசையிலன்னு சொல்லி நல்லா இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்கள் இதில் ஒரு குட்டி வைர கோயில் நினைக்கிறேன். வைர கோயில் இருக்குது. வைர கோயிலா ஒரு கல் ஒன்று தான் வச்சுருக்குது. அதில் முருகன் சுருவம் ஒன்று இருக்குது. விளையாட்டு சில சின்னதாக அந்த தோட்டத்தில் வந்து வச்சுக்காங்க. நல்லா இருக்குது, நல்ல இதமான காற்றாக இருக்குது. ஓகே, நாங்கள் அப்படியே பைக்கில் மெல்லமாக இந்த இடமெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எங்களுடைய தோட்ட பகுதிகள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்கள நான் வந்து வழியாக சுற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வீட்டுக்கு போகிற பாதை பாருங்கள். முழுக்க அப்படியே தோட்டம் தான் இருக்குது. இங்காலே பாருங்கள் எவ்வளோ பொயில கண்டுகள்லாம் இருக்குண்டு. முன்னுக்கு பொயில அப்படி எங்கள் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வாழை பாருங்கள் பச்சை பசையிலன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கத்தில் பாருங்கள் இதில் பீட்ரூட் வச்சுருக்காங்க. பீட்ரூட் பயிற்சிக இது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு கொஞ்சம் முத்திட்டுது.
செம்ம காத்தடிக்குது, நல்லா இருக்குது. முழுக்க பீட்ரூட்டான் பாருங்க, அப்படி நீட்டுக்கு அப்படியே பீட்ரூட்டான் வச்சுருக்காங்க. அதில் பாருங்க, அதெல்லாம் கிணத்தடி இருக்குது, கிணத்தடி அப்படியே நல்ல காற்று, அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் பாருங்கள் மரவள்ளி இருக்குது. இது மரவள்ளியும் வந்து இப்போ இழுக்கிற டைம் வந்துட்டு ஏன்டா நல்லா உயர்ந்துட்டுது பாருங்கள், உயர்ந்து கீழுக்கு அந்த இலைகள் எல்லாமே வந்து இல்லாமல் போயிட்டுது. இனி வந்து இதெல்லாம் இழுப்பாங்க, நல்ல கிழங்கு வரும், வெண்ணிலு கிழங்கு, சூப்பர் கிழங்கு. ஓகே, அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்காலையும் பாருங்கள் கோயிலை கண்டு தான் வச்சுக்காங்க, கோயிலை கண்டு வச்சு இங்கால இப்போ தண்ணி கட்டிக்க நிற்கிறாங்க. இங்கால மரவள்ளி அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ மருந்து அடிக்கணும், இதெல்லாம் முத்துற நிலை, இதெல்லாம் வெட்டுற நிலைமையில இருக்குது. இங்கே பாருங்க, கோயிலுக்கு மருந்து அடிக்கணும். நல்லா இருக்குது, நல்ல இந்த வெயிலுக்கு வந்து நல்ல இதமாக இருக்குது பாருங்க, மருந்து அடிக்கணும். அதிகமாக அந்த காலை இல்லாட்டி மாலை நேரங்கள்லாம் அப்படியான மருந்துகள் எல்லாம் வந்து அடிப்பினோம். ஏன்னா அந்த காற்று அந்த வெயில் கூட அடிக்கக்கூடாது மருந்து அடிக்கல, அப்போ தான் அந்த காற்றினுடைய திசைக்கேற்ற மாதிரி மருந்து வந்து போய் சேரும். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிஷின் இருக்கு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மேலே புறுத்தெல்லாம் ஒடிச்சாச்சு, இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளில் எல்லாம் பட்டி நல்லா உயர்ந்துட்டு கிட்டத்தட்ட கீழே இருந்து 3 அடி கிட்ட எல்லாம் வளர்ந்துட்டு 3 அடி கிட்ட வளர்ந்துச்சு. செம்ம காத்தடிக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. வா, இந்த இலையெல்லாம் அசைறதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி இருக்கு? உண்மையிலேயே நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு, உண்மையிலேயே பிடிச்சி கொண்டு. இங்காலையெல்லாம் முத்திட்டுது. அதிகமான ஆக்கள் இப்போ இந்த பொயில பயிற்சியை தான் வச்சுக்கணும், பொயில பயிர் தான் வச்சுக்கணும். பாருங்க, இங்கே பாருங்க, இதெல்லாம் அவ்வளோ முத்திட்டு பாருங்க, இலையே பாருங்க, ஒவ்வொரு இலையும் அப்படியே கிட்டத்தட்ட 2-2.5 அடி நீளத்துக்கு கிடக்கு பாருங்க, அவ்வளோ நீளமாக இருக்குது இந்த ஒரு இலை, அவ்வளோ நல்லா இருக்கு. முழுக்க அடிக்கிறது அங்கெல்லாம் பீட்ரூட்டுக்கு அடித்தவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொயிலைக்கும் அடிச்சு நிற்கிற மருந்து. ஓகே, அப்படியே பார்ப்பாங்களே. இப்போ இனிவில் அதிகமாக பொயில தான் பயிற்சியை செய்திருக்காங்க. அதிகமான ஆட்கள் வந்து பொயில தான் இடைக்கிடைக்க பீட்ரூட் மரவள்ளின்னு சொல்லி நல்லா இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்க. இதெல்லாம் வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துட்டுது. இதெல்லாம் இங்கே பாருங்க, அங்கால இது இப்போ தான் வந்து பயிரிட்டுருக்காங்க பாருங்க, இப்போ தான் சின்ன கண்டு. இதில் வந்து இப்போ புல் எடுத்து நிற்கிறாங்க அங்கே ஆக்கள். இதில் கொக்கெல்லாம் வந்து நிற்கிது, நல்லா இருக்கு. அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே அந்த புல்வெளி இருக்கிற மாதிரி நீட்டுக்கு அவ்வளோ அந்த பொயிலே அப்படியே நீட்டு பார்க்க நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, ஒரே மாடி வீடுண்டாக்கு உண்மையிலே பெரிய வீடு, வேறு வெளிநாட்டுக்காரர் வையல, நல்ல பெரிய வீடு. ராசமணி இல்லைன்னு சொல்லி ஒரு வீடு ஒன்று இருக்குது இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. ஓகே, வீடு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே பாருங்க கோவா இருக்குது. அதை தாண்டி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெங்காயம் இருக்குது. இதையும் காட்டுறேன், இல்லை காணி விற்பனைக்காம இதில் பாருங்க. இது வெங்காயம் வந்து இழுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு பாருங்க, நல்லா முத்திட்டு இங்கே பாருங்க, நல்ல முத்துற நிலைமைக்கு வந்துடுது. இல்லை ஏன்னா இந்த தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்துட்டுது பாருங்க, அதிகமாக எல்லாம் பழுத்துட்டுது. இதில் பாருங்க காணி விற்பனைக்காம் இதையும் பாருங்க, காணி விற்பனை தொடர்புக்கு உரிமையாளர் கண்ணனாம். இதையும் பார்க்குறாங்க, காணி வேண்டாக்கள் வேணுங்க இனிவில்லை தோட்டக்காணி. இதில் பாருங்கள் இப்போ தான் கோவா வந்துருக்கு பாருங்கள், உங்களுக்கு அந்த அப்படியே ஒன்று ஒன்றா சேருது.
இதெல்லாம் சைட்டாலையும் பிடிங்கி விற்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த இதான் உண்மையிலேயே முதல் முறையாக நான் கோவாவை வந்து பக்கத்தில் பார்க்குறேன். இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. உள்ளுக்கு அப்படியே அது என்ன சொல்கிறது, ஒரு தாய் வந்து பிள்ளைய வயிற்றில் வச்சு சுமக்கிற மாதிரி தான் இந்த கோவாவும் பாருங்க. உள்ளுக்கு என்ன அப்படியே விரிஞ்சு. ஆனால் இதில் பாருங்கள், இதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. எல்லாமே வந்து பூச்சிகள் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் அந்த மருந்துகள் சில நேரங்கள் அடிக்கிறவங்க நினைக்கிறேன். மருந்துகள் எல்லாம் அடிப்பாங்க கோவாவுக்கு. இதில் பாருங்கள் இவ்வளோ பெரிய இதழ்ன்னு சொல்லி பாருங்கள். இந்த இதழெல்லாம் வந்து வெட்டி கட்டி விற்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், குறிப்பாக இந்த மாலை நேரங்களில் அவ்வளோ உண்மையிலே அவ்வளோ வடிவாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த பக்கங்கள் அதிகமாக கோவா இருக்குது. நான் பார்த்ததுக்கு கோவா, மரவள்ளி, மற்றது இப்போ பொயிலாம் அதிகமாக வச்சுக்காங்க. பீட்ரூட், அப்புறமா இங்கே பாருங்க வெங்காயம் எல்லாம் முத்துற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க. எல்லாம் வந்து அதிகமாக பழுத்துட்டுது. அவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பர். வா, நல்லா முத்திட்டுது, நல்லா இருக்குது. பூவும் தாருங்க பிடிக்குன்னு சொல்லி ஓகே. இப்படியே போவோம் பாருங்க. பச்சை பசையிலண்டு நல்லா இருக்குது. இங்கேலாம் பாருங்க, முழுக்க போயில தான். ஏன்னா இந்த பொயில பயிரான் வந்து அதிகமாக லாபம் தரக்கூடிய பயிர்னு சொல்லுவாங்க, பணப்பயிர். இதெல்லாம் பாருங்க நல்லா முத்திட்டுங்க. இலையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி சைஸுக்கு வந்திருக்கு ஒரு இலை. நடுவில் பாருங்க நெத்துக்கு விட்டுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கோயிலடின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார், முருகன், சிவனுடைய 3 கோயில்கள் இருக்கிற இடம். இது வந்து பிள்ளையார் கோயிலுடைய பின்பகுதி. நாங்கள் இதால் அப்படியே போனோம்னா இங்கே தோட்டங்கள் நிறைய இருக்குது. இங்கே நம்முடைய காட்டுன்னு பாருங்கள். சூரியன் மெல்லமாக மறைகிறார் பாருங்க. நல்லா அழகாக இருக்குது இந்த நேரம். இதில் பாருங்கள், இதுலேயும் பீட்ரூட்டன் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் போயில, இங்கெல்லாம் பாருங்கள் பீட்ரூட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் இப்போ முத்தி வெட்டுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்படியே தொடர்ந்து போயில இதெல்லாம் பாருங்கள் நெத்துக்கு விட்டுருக்கு பாருங்கள் மேலே. இதில் என்ன விதி எடுத்து நாற்று மேடை போட்டு பிறகு மறுபடியும் கோயில நடுறதுக்கு தண்டுவாங்க. ஏண்டா விதை எடுத்து வைப்பாங்க. பிறகு அடுத்த பயிற்சிக்கு தேவைன்னு சொல்லி விதைகள் எடுத்து வைப்பாங்க அவங்களுடைய. வாவ், நல்லா இருக்கு. இந்த இடமெல்லாம் பயிற்சிகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் முதல் என்னது கேரட் நட்டுருந்தவங்க. கேரட் மற்றது பீட்ரூட்னு நினைக்கிறேன், அதில் நட்டுருந்தவங்க. இங்கேலாம் பாருங்க, இங்கேலையும் இருக்குது. இங்கேலையும் கோவா இருக்குது. கோவா தாண்டி பொயிலையும் இருக்குது. அதையும் காட்டிக்கொள்கிறேன். கோவா அறுவடை செஞ்சிட்டாங்க போடக்கு. எல்லாமே வந்து வெட்டி கிடக்கு பாருங்க. இந்த இடத்த பாருங்க, இல்லை கோவா அதிகமாக இங்கே பாருங்க எல்லாம் வெட்டி கிடக்கு. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல பிடுங்கிட்டாங்களோ இன்னும் ஒரு இல்லை. இல்லை பாருங்கள் கோவாலாம் பிடுங்கினபடி அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் கோவாலாம் அப்படியே பிடுங்கினபடி அப்படி இருக்குது. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் அறுவடை செஞ்சிட்டாங்க போடாக்குது. 1-2 மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு போட்டாங்க கோவானா. இது கொஞ்சம் ஓட்டையாக கிடக்கு பாருங்கள். இதில் பாருங்கள் இந்த ஓட்டையாக கிடக்குது. அதனால் எடுக்கல ஒரு இலை எடுக்காமல் அப்படியே விட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் அறுவடைக்கு தேவை. இதெல்லாம் நோய் பிடிச்சிருக்கு பாருங்கள். அதிகமாக நோய் பிடிச்சதுனால தான் இந்த இது நிறைய இருக்குது. அப்படி நேட்டுக்கு இருக்குது, நோய் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பிடுங்கி இதெல்லாம் வந்து அந்த கழிவுகளை வந்து வெளியில் அகற்றி செஞ்சுருக்காங்க. இதில் பாருங்கள் நிறைய நீட்டுக்கு அப்படியே இந்த கோவா தோட்டம் தான் கிடக்குது. நல்லா இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 1000, 1500, 2000 கண்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்கு. ஓகே, அப்படியே போவோம் நாங்கள்.
நிறைய இடம் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. மாலை நேரத்தில் நல்ல காற்றோட சூரியன் மறைகிற டைமில் நல்ல இதமான காற்றோட அப்படி எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு பிரதேசத்தை அப்படி சுற்றி பார்க்க அதில் ஒரு சந்தோஷம் வந்து உண்மையிலே அவ்வளவு என்ன சொல்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சின்னதாக ஒரு டென்ஷன் இருந்தால் கூட அப்படி சுற்றி பார்க்க அந்த ஒரு பரவச நிலைக்கு வரும். அப்படி அவ்வளோ நல்லா இருக்கும். இது வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் தங்களுடைய ஊருக்கு வந்து ஒருக்கா சுற்றி பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோ ஆசை இருக்கும் அவங்களுக்கு. இதை பாருங்கள், நடுவில் பாருங்க ஒரு 4-5 தென்னை மரம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு. வா ஓகே போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம். அங்கே அதனால பைத்தியம் எல்லாம் வச்சுருக்காங்க. பைத்தை வச்சுட்டு பிடிங்க கொண்டிக்கிறாங்க. பைத்தை வச்சுருக்காங்க. இதெல்லாம் பைத்தை இங்கே ஆக்கள் நின்று பாருங்கள் அதில் ஆஞ்சு கொண்டிக்கிறாங்க பைத்தங்கள். இங்கே பாருங்க சின்ன வாழை தான், ஆனால் இது இந்த குளியலெல்லாம் இவ்வளோ குலை போட்டுக்கொண்டு பாருங்க. சின்ன வாழைக்குலை, ஆனால் பாருங்க இவ்வளோ வாழைக்குலை போட்டுக்கொண்டு. வாழைன்ற உயரமே வந்து கிட்டத்தட்ட 6 அடி தான் உயரம், ஆனால் வாழைக்குலை பெருசு பாருங்க. இப்படி நிறைய இருக்கு இஞ்சால. இங்கே பாருங்க நல்லா அழகாக இருக்குல்ல, தென்னை மரம், அதுக்கு நடுவில் தோட்டம். செமையாக இருக்குது. இந்த இடம் நல்லா காத்தடிக்குது. இந்த இடமும் பாருங்கள் எல்லாம் நல்லா முத்திட்டுது. கோயிலையெல்லாம் நல்ல முத்தலாக வந்துடுது. எல்லாம் பெட்டர நிலவுக்கு வந்துச்சு. இந்த லைனுக்கு பாருங்கள் தென்னை மரம் நிற்கிது, ஒரு 4-5 தென்னை மரம். அவ்வளோ அழகாக இருக்கு. வா அதில் மாடோட வந்து மேய்ஞ்சி வந்துங்க. வா இதெல்லாம் குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக. முருக்க மரம் நிற்குது, அதிசயமாக இருக்குது. அதிகமான இடங்கள்ல இந்த முருக்க மரம் வந்து பார்க்குறதே கிடைக்கிறது இல்லை. இதை பாருங்கள் பெரிய வீடெல்லாம் இருக்குது இங்கே பக்கங்களில். இந்த வீட்டு இந்த வாசலை பாருங்கள், என்ட்ரன்ஸு அவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ அதுக்கு இங்கே பாருங்க, இங்கேயும் அதிகம் போயில தான். இதை பாருங்க ஐயாக்கெல்லாம் நிற்கினேன். இங்கேயும் போயில தான் அதிகமாக போயில. அங்கே பாருங்கள் பதி வைக்கிற கண்டுக்கு வந்து தண்ணி ஏற்றுறாரு ஐயா, தண்ணி ஊற்றுறார். நினைக்கிறேன் போயில நாற்றது தெரியல, தண்ணி ஊற்றுறார். ஓகே இங்கே பார்க்க வந்தா கீரை போட்டிருக்கணும் பாருங்கள். கீரை போட்டிருக்கணும் ஐயா. அந்த கீரைக்குள்ளையும் சின்னதாக இருந்து புல் பிடுங்குற. இதுதான் எங்களுடைய காரைக்கால் இந்து மயானம். மற்ற இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நிறைய பேர் வந்து இந்த பயிர்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சுற முறை இருக்குது. கூடுதலாக இப்போ பாத்தி கட்டி அதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து அதிகமாக தண்ணி பாய்ச்சுவாங்க. இதில் பாருங்கள் இந்த வெங்காயம் எல்லாமே வந்து முட்டிடுது. இதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்போ தண்ணி ஊற்றுறாங்க. இதில் பாருங்கள் தூவல் நீர்ப்பாசனம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த குழாய்கள் மூலமாக இதில் வந்து இப்படி சுழண்டும். அப்படியே சுழற இதை வந்து ஈஸியான முறை. அடியில் வந்து பைப் நடுவாங்க. பைப் நட்டுட்டு இதை வந்து அப்படியவோ மத்தியானமோ அந்த நேரத்துக்கு வந்து திறந்து விடுவாங்க. திறந்து விட ஈஸியாக இருக்குது. மோட்டரை போட்டுட்டு ஈஸியாக திறந்து விட்டுருவாங்க. திறந்து விட ஈஸியாக நீர் பாய்ச்சலாம். இதுக்கு ஆட்கள் தேவையில்லை. அதாவது இப்போ சொல்லப்போனால் ஒரு ஆள் இருந்தால் காணும். இப்போ ஒரு ஆள் இருந்தால் காணும் வந்து மோட்டரை ஒன் பண்ணிவிட்டு நீரை வந்து அப்படியே திறந்து விட்டுட்டு போகலாம். பிறகு ஒரு டைமில் வந்து எங்களோட வேலையை பார்த்துட்டு பிறகு ஒரு டைமில் வந்து நிப்பாடலாம். அப்படியே ஒரு நல்ல ஒரு செட்டப். அவ்வளோ நல்லா இருக்கும். இதில் பாருங்க இப்போ வந்து சூத்திர கிணறுன்னு சொல்லுவாங்க. சைட்டுக்கு ஒரு இது பாதுகாப்புமே இல்லை. பழைய கால கிணறு. இந்த கிணத்துக்கு பாருங்கள் ஓலையெல்லாம் விழுந்தபடி இருக்குது பாருங்கள். பழைய கால கிணறு. சைட்டு எல்லாம் பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி. வா எதுவெல்லாம் பறிச்சு விட்ருக்காங்க.
இதுதான் எங்களுடைய நல்லூர் பிரதேசத்தை எல்லாருடைய திண்ம கழிவுகள் வந்து கொண்டு வந்து போடுற இடம். கழிவுகள் அதில் பாருங்கள், குப்பை வந்து உலகத்துக்கு மேடாக இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். இதில் இங்கே பாருங்கள், அந்த கூரைக்கு மேலே வந்து பாருங்கள் குப்பை எல்லாமே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து குப்பையாக இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லூர் இணுவில் இருக்கிற குப்பைகள் எல்லாமே வந்து இங்கே தான் கொண்டு வந்து போடுவாங்க. அந்த அளவுக்கு குப்பை. இங்கே பாருங்க, பின்னுக்கு பாருங்கள், அவ்வளோ குப்பைகள்னு பாருங்கள், அவ்வளோ தூரம் குப்பை. இந்த குப்பைகள் வந்து மீள் சுழற்சிக்காக வந்து கொண்டு வர குப்பைகள். எதுவுமே செய்யாமல் அப்படியே குவிச்சோடு கிடக்கு. அப்படியே பிளாஸ்டிக்குகள், கொண்டு வர பம்பாஸ் எல்லாமே அப்படியே போட்ட ஓடி அப்படி கிடக்கு. ஓகே, நாங்கள் அப்படியே இந்தியாவில் வரோங்க. இதில் பாருங்க, அதிகமாக இந்த இடங்கள்லாம் அதிகமாக தோட்ட பிரதேசங்கள்லாம். ஆனால் அதிகமாக இந்த குப்பைகள் போடுறத வந்து இன்னும் யாருமே நிறுத்தணும் இல்லை. எல்லா இடங்கள்லையும் வந்து இதே பிரச்சனை. இந்த ஒழுங்கைகளை பாருங்கள், இந்த இடங்கள் பாருங்க, முழுக்க வந்து எல்லா இடமும் இதே பிரச்சனை. அந்த ஒழுங்கையான இடங்களாக பார்த்து தான் எல்லாருமே வந்து இந்த குப்பை போடுறது கொண்டு வந்து, அதாவது இந்த குழந்தை பிள்ளைய கழிவுகள் மற்றது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கேயும் போடுறோம். இங்கே பாருங்க, இந்த பாருங்கள், சின்ன பிள்ளைகள் இந்த பம்பஸுகள் எல்லாம் பாருங்கள், இப்படி எல்லாம் சிதறப்பே கிடக்குன்னு பாருங்கள். நாங்கள் இதெல்லாம் போயிட்டு வரோம், ஆனால் யாருமே வந்து ஒரு திருந்துற மாதிரி தெரியல. பக்கத்தில் இந்த குப்பை கிடங்கு இருக்குது, இங்கே கொண்டு வந்து போடலாம். இதுதான் குப்பை கிடங்கு, எங்கே கொண்டு வந்து போடலாம். ஆனால் யாருமே கேட்குற மாதிரியும் இல்லை. பாருங்க, குப்பை வந்து அப்படியே மேல் அப்படியே கிட்டத்தட்ட அந்த கூரைக்கு மேலே அப்படியே நீட்டாக இருக்குது. இதுக்கான வந்து அண்மை காலமாக தீப்பற்றி எரிஞ்சு பெரிய சம்பவம் நடந்தது. அந்த அளவுக்கு வந்து குப்பைகள் இருக்குது. இது காரைக்கால் கோயிலுடைய பின்பகுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கும்பாபிஷேகத்துக்கு வந்து தயாராகி கொண்டிருக்குது. காரைக்கால் இந்த பாருங்கள், இந்து மயானம். இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அதாவது இந்து மயானத்துக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பைகளை கொண்டு வந்து போடுறாங்க. அதனால் இன்றைக்கு இந்த இடம் வந்து துப்புரவாக்கப்பட்டு இதில் வந்து ஒரு பைரவ சூளம் கொண்டு வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த குப்பையில் கொண்டு வந்து கொட்டுறதால இன்றைய நாளில் இந்த வைரவ சூளம் வந்து வைக்கப்பட்டிருக்குது. இதை இன்றைக்கு அதில் அண்ணா அவர்கள் தான் சொன்னேன், தம்பி இந்த விஷயத்தை இருக்கா சொல்லுங்கள், எல்லாரும் வந்து குப்பையில் கொண்டு வந்து இந்த இடங்களில் கொட்டினோம், வெளி இடங்களில் வந்து குப்பையில் கொட்டினோம் தம்பி இருக்கா, இதை இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொயில் இருந்தேன் நினைக்கிறேன், எல்லாம் வெட்டி எடுத்துட்டான். பொயில முதல்ல கத்தரியலான் இருந்தது, இப்போ எல்லாம் வெட்டி எடுத்துட்டான். காரைக்கால் கோயிலுக்கு போகிற போது இங்கால பக்கம் இந்த பயிற்சிகள் இருக்குது. இதையும் வந்து காட்டில் மட்டும் நான் காட்டுறேன். இதுலையும் இருக்குது. இதுவும் வந்து கோவாண்டு தான் நினைக்கிறேன், அதையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுலேயும் கோவா பயிற்சிகை செய்திருக்காங்க. வளர்ந்துட்டு நினைக்கிறேன். கோவாவா இல்லாடி என்ன இல்லையா இருக்கும், கோவா தான் போடங்க. நான் உயரமாக வளர்ந்துட்டுது. இங்கே பாருங்கள், கோவா தான் உயரமாக வளர்ந்துட்டு நினைக்கிறேன். மேலால் பிடிங்கி எடுத்துட்டாங்களோ என்ன வகையில். அப்படியே ஒரு பெரிய ஒரு மரமாக நிற்கிது. நாளைக்கு இந்த இலையில வந்து பிடிங்கி எடுப்பாங்க. முதல்ல வந்து கோவா எடுத்துட்டு மேலால் இலையில பிடிங்கி எடுப்பாங்களா. இது கோவா மாதிரி தான் கிடக்குது, அதே ஷேப் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 1 அடி 2 அடிக்கு வளர்ந்துட்டு, உயரமாக வளர்ந்துட்டு. இந்த நிலமெல்லாம் பாருங்கள், அப்படியே உழுது விட்டுருக்காங்க. இது நீ அடுத்த பயிரை தான் வைப்பாங்க. ஒரு பயிரும் வந்து செஞ்சுட்டு திருப்பி உழுது விட்டுருவாங்க. அப்புறம் திருப்பி பசலை உணர்ந்து போட்டு திருப்பி அதை செய்வாங்க வேறு வழி. இதில் வந்து பீட்ரூட் செய்திருக்காங்க. பிடிங்கி முடிஞ்சிட்டோம் இன்னொரு இது. அப்படியே சின்ன கிடக்கு. பெருசுகளை பிடிங்கிட்டு சின்ன நிலை விட்டாங்களா இல்லாட்டி பழுதாக போச்சா? இல்லை பாருங்கள், மரவள்ளி நல்ல காத்தடிக்குது. அவ்வளோ இது பயிற்சிகை முடிஞ்சு இப்போ பாருங்கள், அதில் பாருங்கள் மாட்டெரு எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க அடுத்த பயிற்சிகைக்கு. இதில் பாருங்கள், இதுலேயும் பொயிலாக இருக்குது. அங்கால பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்காய் இருக்குது. அதையும் காட்டிக்கொள்கிறேன். இதுக்குள்ள எல்லாம் மிளகாய் இருந்தது. இதுக்குள்ள என்ன மிளகாய் இருந்தது, இப்போ எல்லாம் பிடுங்கியாச்சோ.
இப்போ எதுவும் வளரல அப்படியா? பூக்கு தானே? ரைட் ரைட் ரைட். ஏற்கனவே பிடிங்கி எடுத்து போட மிளகாய் கொஞ்சம் அப்படியோ? மழை வந்து குழாய் போடுதா? ரைட் ரைட் ரைட். நிறைய காய்கள் இருக்கு என்ன? இப்போ தான் பூக்குது இந்த நிறைய பூவெல்லாம் வந்து. மழை வந்தாலும் நல்லதான், ஆனால் இடையே வர்றதுன்னு கரையில்லை என்ன? கரைச்சல்ல இது உங்களுடைய தோட்டம் இது? ரைட் ரைட் ரைட்டா. புல் பிடிங்கன்னீங்கன்னா இது வந்து மிளகாய் பயிற்சியாக வளருது கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் பாருங்கள், இதில் பாருங்கள் மிளகாய் எல்லாம் வந்துடுது, மிளகாய் வந்துடுது. இதில் பழமும் கிடக்கு, இங்கே பாருங்க மிளகாய் பழமும் கிடக்குது. ஓகே, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிற்றை இருக்குது பாருங்கள். இதுவும் இங்கேலையும் பாருங்கள், அந்த குருத்தெல்லாம் ஒடிச்சிட்டாங்க, இதெல்லாம் இனி வெட்டுவாங்க. மக்கள்லாம் புல் பிடிங்க நிற்கணும். இங்கே பாருங்க வைத்தங்காய், வைத்தங்கொடியை பாருங்கள் எவ்வளோ பார்க்க ஆசையாக இருக்குன்னு சொல்லி. அப்படியே லைனுக்கு நிறைய கிட்டத்தட்ட 2000-3000 கன்று இருக்குன்னு நினைக்கிறேன், கொடி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பைத்தங்கொடியை காணையில் வைத்தைய இங்கே இதில் பாருங்கள் கீழே கொண்டு விழுந்து கிடக்கு பாருங்கள். வைத்தங்கொடி காய்ச்சி தொங்குது, இப்போ தான் நான் ஆரம்பம் நினைக்கிறேன். பாருங்கள் சின்னதாக காய்ச்சி இருக்குது. இதில் பாருங்கள் இதில் நிறைய இருக்குது, அப்படி ஒரே கொடியிலேயே நிறைய அப்படியே தொங்குது. இதில் பாருங்கள் நல்ல அழகான பூ, ஒரு நாவல் கலர் அழகான பூ அப்படியே இருக்குது, சூப்பர். அப்படியே நீட்டுக்கு இருக்குது அப்படியே. இங்கே பாருங்க இன்னும் பெருக்கணும். பைத்தங்காய்ண்டு தான் நினைக்கிறேன். இதுக்குள்ள எவ்வளோ காட்டுறதுக்குன்னு பைத்தங்காயா பூஞ்சியா? பூஞ்சி மாதிரி தான் இருக்குது பைத்தங்காயில். இது பூஞ்சி என்ன நினைக்கிறேன் பாருங்க, எவ்வளோ ஹண்ணுன்னு இருக்குன்னு பாருங்க. நீட்டுக்கு அப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது பூஞ்சின்னு தான் நான் நினைக்கிறேன். பூஞ்சி தான், என்ன நீளம் வருது இல்லை இங்கே பாருங்க. பூஞ்சி, இது பூஞ்சி தான் பைத்தங்காயில் பூஞ்சி. எவ்வளோ இருக்கு பாருங்க, செமையாக இருக்குது. பூஞ்சி தான் இருக்குது. பூஞ்சி இப்போ நல்ல கிலோ போகுது. இதில் பாருங்கள், இதில் 2 பிடிங்கி வச்சுக்காங்க, பூஞ்சி தான். இதில் பாருங்கள் இவ்வளோ பிடிங்கி வச்சுக்காங்க. வாவ், நல்ல விலை போகுது இப்போ பூஞ்சி. அங்கே இந்த அக்காக்கள் வந்து பிடிங்கி கொண்டு இருக்கணும். நான் கூட பைத்தங்காயின் ஆரம்ப ஸ்டேஜ் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு வித்தியாசம் இருக்குது தானே. பாருங்கள் முழுக்க பூஞ்சி தான். இங்கே பாருங்க பூஞ்சி தான் காய்ச்சி தொங்குது. வா என்ன காத்துறாப்பா, ஐயா சும்மா காற்று. இந்த தோட்டம் வச்சுக்கிறார்களுக்கு உண்மையிலே வந்து தோட்டத்தில் வந்து தண்ணி கட்டுவாங்க. தண்ணி கட்டிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து இப்படி கிணத்து காட்டெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வாழை கமுகு இருக்குது, வாழை இருக்குது, தென்னை இருக்குது. இதுதான் கரண்ட் சுவிட்ச் பெட்டி. சின்ன தொட்டி இருக்குது பாருங்கள், அது கிணறு. பழைய காலத்துக்கு கிணறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கு, சூப்பர். நல்ல பூவரசு மரம் ஒன்று இருக்குது, நல்லா காத்தடிக்குது. இது வந்து களைப்புக்கு வேலை செஞ்சுட்டு இருந்து சாப்பிட சும்மா வேற மாதிரி இருக்கு. இதை பாருங்க அப்படியே லைனுக்கு நீட்டுக்கு இருக்கு. அப்படியே எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள அப்படியும் ஒரு 2000-3000 கண்டு ஆச்சும் இருக்கும், 1500-2000 கண்டு ஆச்சும் இருக்கும். முழுக்க இருக்க பாருங்க, இங்கே பாருங்க நிறைய இருக்கு. ஆக்கள் கண்ணா பிடிக்கணுங்க, சத்தம் கேட்குது. இங்கேலையும் பாருங்க, இங்கேலையும் பொயில கண்டு இதெல்லாம் வந்து குருத்தை ஒடிக்கல. அங்கெல்லாம் குருத்தெல்லாம் ஒடிக்கல, நிறைய கண்டு இருக்கு. அக்கா இது போஞ்சி தானே? ரைட் ரைட்டா. நான் பைத்தங்க இந்த பிஞ்சாக்கு மனஜன் தான் பார்த்தா போஞ்சி. போஞ்சி கிலோ அப்படி 300-400 கிட்ட போனது இல்லை, நல்ல விலை போனது. ஓகே மக்களே, காலை பார்த்துருப்பீங்க.
முடிஞ்ச அளவு இதுக்குள்ள எங்களோட இணுவில் பகுதிக்கு இருக்கிற கிட்டத்தட்ட முழுக்க சுற்றி காட்டல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்து 10 கிலோமீட்டர் கிட்ட போயிருப்பேன். அந்த ஒழுங்கைகளுக்கெல்லாம் சுற்றி இந்த வீடியோ பதிவு எடுத்திருந்தேன். உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த போஞ்சி பயிற்சியாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், இந்த பொயில அதிகமாக இப்போ பொயில பயிற்சியை வந்து செய்து கொண்டிருக்காங்க. எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டும். புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய மதுவிலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என்னோட காணொளி வாயிலாக சந்திப்போம். பாய்.